அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தகவல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை முழுசாக பாருங்கள். நிலத்தை வைத்தோருப்பதற்கு அறிவிப்பு. பதிவு செய்யாவிட்டால் அபராதம். ரியல் எஸ்டேட் ஆணையம் அதிரடி. ரியல் எஸ்டேட் சட்டப்படி பதிவு செய்யாமல் விற்கப்படும் வீடு மனைகளுக்கு தலா 15,000 ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படும் என்று ரியல் எஸ்டேட் ஆணையம் அறிவித்துள்ளது. இது குறித்து புதிய உத்தரவுகளையும் பிறப்பித்திருக்கிறது. வீட்டுமனை திட்டங்களில் உண்டாகும் சர்ச்சைகளை களைவதற்காகவும் விதிகளை உருவாக்குவதற்காகவும் கட்டிட மனை விற்பனை முறைப்படுத்துதல் மற்றும் மேம்படுத்துதல் சட்டம் 2016 என்ற நடைமுறையை மத்திய அரசு உருவாக்கி இருக்கிறது. மனை விற்பனை. இதன் அடிப்படையில் தமிழக அரசு வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அரசாணை எண் 112/4/22/2017 முதல் தமிழ்நாடு கட்டிட மனை விற்பனை முறைப்படுத்துதல் மற்றும் மேம்படுத்துதல் விதிகள் 2017க்குள் ஒப்புதல் அளிக்கப்பட்டு அமைக்கப்பட்ட தமிழ்நாடு கட்டிட மனை விற்பனை ஒழுங்குமுறை குழுமம் தமிழ்நாடு ரியல் எஸ்டேட் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆஃப் TNRERA செயல்பட்டு வருகிறது. மேலும் கடந்த 2016இல் இந்த ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை சட்டம் நிறைவேற்றப்பட்டதை அடுத்து ரியல் எஸ்டேட் திட்டங்களை பதிவு செய்யவும் அது தொடர்பான புகார்களை விசாரிக்கவும் மாநில ஆணையங்கள் மேல்முறையீட்டுக்கான தீர்ப்பாயம் போன்றவை ஏற்படுத்தப்பட்டன. அதன்படி 5381 சதுரடி அல்லது 8 வீடு மனைகள் இருந்தால் அந்த திட்டத்தை ரியல் எஸ்டேட் சட்டப்படி பதிவு செய்வது கட்டாயமாகும். புகார்கள். ஒருவேளை ஆணையத்தில் பதிவு செய்யாமல் வீடு மனைகளை விற்பனை செய்யும் நிறுவனங்கள் மீது புகார் விசாரணைக்கு வரும்போது 1,00,000 ரூபாய் முதல் 3,00,000 ரூபாய் வரை என பொதுவான கணக்கில் அபராதம் விதிக்கப்படுகிறது. இதற்கான நடைமுறைகளை மாற்ற ஆணையம் முடிவு செய்துள்ளது. இது தொடர்பாக புதிய உத்தரவையும் தற்போது பிறப்பித்துள்ளது. அந்த உத்தரவில் கூறப்பட்டுள்ளதை பற்றி பார்ப்போம். ரியல் எஸ்டேட் ஆணையத்தில் பதிவு செய்யாமல் விற்கப்படும் வீடு மனைகளுக்கு எண்ணிக்கை அடிப்படையில் அபராதம் நிர்ணயிக்கப்பட்டு உள்ளது. அதன்படி சென்னை மாநகராட்சி பகுதியில் தலா 15,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும். அபராதம். மதுரை, கோவை, திருச்சி, சேலம், ஈரோடு, திருப்பூர், ஆவடி, தாம்பரம், வேலூர், திருநெல்வேலி, தஞ்சாவூர், தூத்துக்குடி மாநகராட்சிகளில் தலா 12,000 ரூபாய் அபராதம் நிர்ணயிக்கப்பட்டு உள்ளது. சென்னை பெருநகர எல்லையில் வரும் நகராட்சிகள், பேரூராட்சிகள், ஊராட்சிகள் திண்டுக்கல், ஒசூர், நாகர்கோவில், கடலூர், காஞ்சிபுரம், கரூர், சிவகாசி, கும்பகோணம், காரைக்குடி, நாமக்கல், புதுக்கோட்டை, திருவண்ணாமலை மாநகராட்சிகளில் தலா 10,000 ரூபாய் அபராதம் நிர்ணயிக்கப்பட்டு உள்ளது. அபராதம். மற்ற நகராட்சிகளில் வீடு மனைகளுக்கு தலா 6,000 ரூபாய், பேரூராட்சிகளில் தலா 4,000 ரூபாய், ஊராட்சிகளில் தலா 3,000 ரூபாய் என்ற அடிப்படையில் அபராதம் விதிக்கப்படும். இந்த தொகையை விதிக்கும் போது மனைப்பிரிவு திட்டங்களில் அதன் மொத்த மதிப்பில் 2%, அடுக்குமாடி குடியிருப்பு என்றால் அதில் விற்கப்பட்ட வீடுகளில் மதிப்பில் 1% ஆகியவற்றில் எது அதிகம் என்ற அடிப்படையில் முடிவு செய்யப்படும் என்று அந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இதுபோன்ற தகவல்களை அறிந்து கொள்ள நமது செலியன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். மேலும் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும். உங்களுக்கு வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணவும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.